ஹே மார்வல் ஃபேன்ஸ், நீங்க எம்சியூ மூவிஸ் அண்ட் சீரிஸ் எல்லாத்தையும் அதோட ரிலீசிங் இயர்ல பார்த்து ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகுதா? எந்த ஸ்டோரி எந்த இயர்ல ரிலீஸ் ஆகுது, இன்னொரு ஒரு மூவியோட கனெக்ட் ஆகுதா அப்படின்னு உங்களுக்கு ஒரே குழப்பமா இருக்கா? அப்ப இந்த வீடியோ உங்களுக்கு தான். இந்த வீடியோல நான் வந்துட்டு ஸ்டோரி ஆர்டர்ல, அதுவும் டைம் லைன் ஆர்டர்ல எம்சியூ மூவிஸ் அண்ட் சீரிஸ் வந்துட்டு உங்களுக்கு சொல்லியிருக்கேன் வித் சிம்பிள் எக்ஸ்பிளனேஷனோட. லெட்ஸ் கோ. மார்வல் சீரிஸோட டைம்லைன் ஆர்டர் படி நம்ம பார்க்கும்போது நம்ம பார்க்க வேண்டிய ஃபர்ஸ்ட் மூவி வந்து கேப்டன் அமெரிக்கா தி ஃபர்ஸ்ட் அவெஞ்சர். இதோட ஸ்டோரி டைம்லைன் பார்த்தீங்கன்னா 1943ல இருந்து 1945ல வந்துட்டு அது நடக்குது. அண்ட் இதோட ரிலீசிங் இயர் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அது வந்து 2011. ஸ்டீவ் ரோகஸ் வந்து வீக்கா இருந்தாலும் எப்படி சூப்பர் சோல்ஜராக மாறி எப்படி கேப்டன் அமெரிக்காவா மாறுறாரு அண்ட் வேர்ல்ட் வார் 2ல ஹைட்ராவுக்கு அகேன்ஸ்டா அவர் ஃபைட் பண்ணி எப்படி வந்து சேவ் பண்றாரு அப்படின்றதான் இதோட ஒன்லைன் ஸ்டோரி. இந்த ஆர்டர்ல நம்ம செகண்டா பார்க்க வேண்டிய மூவி வந்து ஏஜென்ட் கார்ட்டர். இது வந்து ஒரு மூவி கிடையாது, இது ஒரு சீரிஸ். இதோட ஸ்டோரி டைம்லைன் பாத்தீங்கன்னா 1946ல நடக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அண்ட் இதோட ரிலீசிங் இயர் வந்து பாத்தீங்கன்னா 2015. இதோட ஒன்லைன் என்னன்னா, பெக்கி கார்ட்டர் வந்து ஒரு சீக்ரெட் மிஷன் பண்ணி ஷீல்டு பேஸ் வந்து கிரியேட் பண்ண ஸ்டார்ட் பண்றாங்க. அண்ட் நம்ம தேர்டா பார்க்க வேண்டிய மூவி தான் வந்துட்டு கேப்டன் மார்வல். இதோட ஸ்டோரி டைம்லைன் பாத்தீங்கன்னா 1995. இந்த மூவி ரிலீஸ் ஆன இயர் வந்துட்டு 2019. கரோல் டான்வர்ஸ் வந்துட்டு காஸ்மிக் பவரை கெட் பண்ணி நிக் ஃபியூரிக்கு வந்து அவெஞ்சர்ஸ் ஐடியா ஸ்டார்ட் பண்ற ஒரு ஐடியாவும் வந்துட்டு உருவாக்குற மூவி தான் வந்துட்டு இந்த கேப்டன் மார்வல். இந்த ஆர்டர்ல நாம பார்க்க வேண்டிய ஃபோர்த் மூவி என்னன்னு பாத்தீங்கன்னா அயன் மேன். இதோட ஸ்டோரி டைம்லைன் பாத்தீங்கன்னா 2010ல நடக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அண்ட் இதோட ரிலீசிங் இயர் வந்து 2008. டோனி ஸ்டாக் வந்து ஒரு ஜீனியஸ் பில்லியனரே ஒரு ஷூட் வந்து பில்ட் பண்ணி அதுல அயன்மேனை வந்துட்டு அவர் வந்து டிரான்ஸ்ஃபார்ம் ஆகுறாரு. ஸோ இதுதான் இதோட ஸ்டோரி. இந்த ஆர்டர்ல நம்ம அடுத்து பார்க்க வேண்டிய மூவி வந்து அயன்மேன் 2. இதோட ஸ்டோரி டைம்லைன் என்னன்னு பார்த்தோம்னா 2011. அண்ட் இதோட ரிலீசிங் இயர் வந்து 2010. டோனி லைஃப்ல வந்துட்டு நியூ எனிமல்ஸ் எல்லாம் வராங்க. அண்ட் அவெஞ்சர்ஸோட செட்டப்பும் வந்துட்டு இந்த மூவில தான் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா மாறுது. இந்த டைம்லைன் ஆர்டர்ல நம்ம அடுத்து பார்க்க வேண்டிய சிக்ஸ்த் மூவி என்ன அப்படின்னா தி இன்கிரெடிபிள் ஹல்க். இதோட ஸ்டோரி டைம்லைன் வந்து 2011 அண்ட் ரிலீசிங் இயர் வந்துட்டு 2008. ப்ரூஸ் பேனர் வந்து ஹல்கா வந்து எப்படி மாறுறாரு அண்ட் அதுக்கப்புறமா அவரோட ஆங்கரை வந்து எப்படி கண்ட்ரோல் பண்ண ஸ்ட்ரகிள் பண்றாரு அப்படின்றத இந்த மூவியோட ஒரு கம்ப்ளீட்டான ஒரு ஒன்லைன். இந்த ஆர்டர்ல நம்ம பார்க்க வேண்டிய செவன்த் மூவி வந்து தோர். இதோட ஸ்டோரி டைம்லைன் வந்துட்டு 2011 அண்ட் இதோட ரிலீசிங் இயர்மே 2011 தான். ஆஸ்கார்ட் பிரின்ஸான தோர் வந்து எர்த்துக்கு வந்து ஹியூமிலிட்டினா என்ன அப்படின்றத லேர்ன் பண்ணி ஒரு ஹீரோவா சேஞ்ச் ஆகுறதா வந்துட்டு இந்த மூவியோட ஒன்லைன். அண்ட் இதுல நம்ம பார்க்க வேண்டிய எய்த் மூவி வந்துட்டு தி அவெஞ்சர்ஸ். இதோட ஸ்டோரி டைம்லைன் பாத்தீங்கன்னா 2012 அண்ட் ரிலீசிங் இயருமே 2012 தான். ஃபர்ஸ்ட் டைம் அவெஞ்சர்ஸ் எல்லாருமே ஒரு டீம் அப் பண்ணி லோகி அண்ட் ஏலியன் இன்வேஷனை வந்து ஸ்டாப் பண்றாங்க. அண்ட் இந்த ஆர்டர்ல நம்ம பார்க்க வேண்டிய நெக்ஸ்ட் மூவி வந்து அயன்மேன் 3. இதோட ஸ்டோரி டைம்லைன் பாத்தீங்கன்னா 2012ல நடக்கிற மாதிரி தான் காமிச்சிருப்பாங்க. பட் இது ரிலீஸ் ஆன இயர் வந்து 2013. அவெஞ்சர்ஸோட ஃபைட்டுக்கு அப்புறமா டோனிக்கு வந்து ஆங்ஸைட்டி அண்ட் ட்ராமா அதை வந்து ஓவர் கம் பண்ண ரொம்பவும் ட்ரை பண்ணுவாரு. ஸோ அதை பேஸ் பண்ணி நடக்கிற ஸ்டோரி தான் வந்துட்டு இதோட ஒன்லைன். நம்ம இந்த ஆர்டர்ல பார்க்க வேண்டிய 10th மூவி வந்து தோர் தி டார்க் வேர்ல்டு. இதோட ஸ்டோரி டைம்லைன் பாத்தீங்கன்னா 2013 அண்ட் இதோட ரிலீசிங் இயருமே 2013 தான். தோர் வந்து டார்க் எல்ஸ்க்கு அகேன்ஸ்டா ஃபைட் பண்ணி இன்ஃபினிட்டி ஸ்டோன்ஸோட க்ளூ வந்துட்டு இந்த மூவில தான் ரொம்ப ஸ்ட்ராங்கா மாறுது. இந்த ஆர்டர்ல நம்ம 11ஆ பார்க்க போற மூவி வந்துட்டு கேப்டன் அமெரிக்கா தி வின்டர் சோல்ஜர். இதோட ஸ்டோரி டைம்லைன் பாத்தீங்கன்னா 2014 அண்ட் ரிலீஸ் ஆனதுமே வந்துட்டு 2014ல தான். ஷீல்டோட இன்சைட்ல நடக்கிற கரப்ஷன்ஸ் எல்லாமே ரிவீல் ஆகி கேப்டன் அமெரிக்காவோட க்ளோஸ் ஃப்ரெண்டு பக்கி வந்துட்டு ஒரு வின்டர் சோல்ஜர் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய ஷாக்குமே இந்த மூவில வந்துட்டு தெரிய வரும். நெக்ஸ்ட் வந்து கார்டியன்ஸ் ஆஃப் தி கேலக்ஸி. ஸ்டோரி டைம்லைன் பாத்தீங்கன்னா 2014 அண்ட் ரிலீஸ் ஆனதுமே 2014ல தான். ஸ்பேஸ்ல வந்துட்டு ஒரு ஃபன்னி டீம் வந்து ஃபார்ம் ஆகுறாங்க. அவங்க எல்லாரும் சேர்ந்து கேலக்ஸியை வந்துட்டு சேவ் பண்ண ஸ்டார்ட் பண்றாங்க. கார்டியன்ஸ் ஆஃப் தி கேலக்ஸி வால்யூம் 2 தான் இதுல நம்ம பார்க்க போற 13th மூவி. அண்ட் இதோட ஸ்டோரி டைம்லைன் பாத்தீங்கன்னா 2014 அண்ட் ரிலீஸ் ஆனதுமே 2017ல தான். இமீடியட் கண்டினியூஷனா இருக்கும் இந்த மூவி. பீட்டர் குயிலோட டேடோட ட்ரூத் எல்லாமே ரிவீல் ஆகும். அண்ட் இந்த மூவி வந்து ஒரு ஹெவியான எமோஷனை வந்துட்டு கேரி பண்ணிட்டு போகும். அண்ட் இதுக்கப்புறமா நம்ம பார்க்க போற மூவி வந்து அவெஞ்சர்ஸ் ஏஜ் ஆஃப் அல்ட்ரான். ஸ்டோரி டைம்லைன் பாத்தீங்கன்னா 2015 அண்ட் ரிலீஸ் ஆனதுமே 2015ல தான். டோனி கிரியேட் பண்ண அல்ட்ரான் வந்து ஒரு வில்லனா மாறி அவெஞ்சர்ஸ் எல்லாருக்குமே ஒரு பிக்கஸ்ட் த்ரெட்டா வந்து மாறிடும். ஆண்ட்மேன் ஸ்டோரி டைம்லைன் 2015 அண்ட் ரிலீசிங் இயர்மே 2015ல தான். ஸ்காட் லாங் அப்படின்றவர் வந்துட்டு ஒரு டைனி ஆண்ட்மேன் சூட்டை யூஸ் பண்ணி ஹேஸ்ட் மிஷனை வந்து கம்ப்ளீட் பண்றாரு. அண்ட் இதுக்கப்புறமா 16th நம்ம பார்க்க போற மூவி வந்துட்டு கேப்டன் அமெரிக்கா தி சிவில் வார். இந்த மூவியோட ஸ்டோரி டைம்லைன் பாத்தீங்கன்னா 2016 அண்ட் ரிலீசிங் இயர்மே 2016 தான். அவெஞ்சர்ஸ் டீம் வந்துட்டு ஸ்பிளிட் ஆகும் இந்த மூவில. டீம் கேப்டன் வெர்சஸ் டீம் அயன்மேன் அப்படின்ற மாதிரி அவங்களுக்குள்ளேயே வந்துட்டு ரெண்டா செப்பரேட் ஆயிடுவாங்க. அண்ட் இந்த இடத்துல வந்துட்டு இவங்களுக்குள்ள இருக்க ஃப்ரெண்ட்ஷிப் ட்ரஸ்ட் இதெல்லாம் வந்துட்டு கொஞ்சம் பிரேக் ஆகுற மாதிரி இந்த மூவில காமிச்சிருப்பாங்க. அண்ட் 17th மூவி என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா பிளாக் விடோ. ஸ்டோரி டைம்லைன் வந்து 2016 அண்ட் ரிலீசிங் இயர் வந்து 2021. நடாஷாவோட பாஸ்ட் ஃபேமிலி அண்ட் அதோட சீக்ரெட்ஸ் எல்லாமே வந்துட்டு தெரிஞ்சு அதை ஃபேஸ் பண்ணி நியூ மிஷனை வந்துட்டு அவங்க எப்படி வந்து டேக் ஓவர் பண்றாங்க அப்படின்றத இந்த மூவியோட ஒன்லைன்.
இந்த ஆர்டர்ல நம்ம 18th பார்க்க போற மூவி வந்து பிளாக் பேந்தர். இதோட ரிலீசிங் இயர் 2018 அண்ட் ஸ்டோரி டைம்லைன் வந்து 2016. டிச்சாலா வந்து வகாண்டாவோட கிங்கா பொறுப்பெடுக்கிற டைம்ல கரெக்டா கில்மோங்கர் வந்துட்டு வகாண்டாவை வந்து கைப்பற்றாரு. ஸோ கில்மோங்கர் கூட எப்படி ஃபைட் பண்ணி வகாண்டாவை ப்ரொடெக்ட் பண்றாரு டிச்சாலா அப்படின்றதா இதோட ஒன்லைன். இதுக்கப்புறம் நம்ம பார்க்க போற மூவி வந்துட்டு ஸ்பைடர்மேன் ஹோம் கமிங். ரிலீசிங் இயர் 2017 அண்ட் ஸ்டோரி டைம்லைன் வந்து 2016. பீட்டர் பார்க்கர் வந்துட்டு எப்படி ஸ்கூல் லைஃப் அண்ட் அவரோட ஹீரோ லைஃப் வந்து மேனேஜ் பண்றாரு, அந்த டைம்ல வர்ற வில்லன் வல்ச்சர் வந்து எப்படி ஃபேஸ் பண்றாரு அப்படின்றதா இதோட ஒன்லைன். இந்த ஆர்டர்ல நம்ம 20th பார்க்க போற மூவி வந்துட்டு டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச். ரிலீசிங் இயர் 2016 அண்ட் ஸ்டோரி டைம்லைன் வந்து 2016 to 2017. ஒரு பெரிய ஆக்சிடென்ட்க்கு அப்புறமா டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் அவரோட ரெக்கவரிக்காக ஒரு பிளேஸை தேடி போறாரு. அந்த இடத்துல அவர் மேஜிக்கை லேர்ன் பண்ணி மல்டிவர்ஸோட டோரை வந்து ஓபன் பண்றாரு. அண்ட் இதுக்கப்புறமா நம்ம பார்க்க போற மூவி வந்துட்டு தோர் ராக்னராக். ரிலீசிங் இயர் 2017 அண்ட் ஸ்டோரி டைம்லைன் 2017ல தான் நடக்கும். தோரோட சிஸ்டர் வந்து ஒரு மிகப்பெரிய ஈவில் பவரோட அஸ்கார்டை வந்துட்டு கைப்பற்றாங்க. அவங்க கிட்ட இருந்து அஸ்கார்டை மீட்கும் போது அஸ்கார்ட் வந்து டோட்டலாவே டிஸ்ட்ராய் ஆயிரும். ஸோ இந்த மூவில வந்து பாத்தீங்கன்னா தோரோட ஃபுல் பவருமே அன்லாக் ஆயிடும். அண்ட் அது மட்டும் இல்லாம இந்த மூவியோட எண்ட்ல வந்துட்டு தானோஸோட என்ட்ரிக்கான ஒரு சின்ன ஹிண்ட்டுமே கொடுத்துருப்பாங்க. இந்த ஆர்டர்ல நம்ம நெக்ஸ்ட் பார்க்க வேண்டிய மூவி ஆண்ட்-மேன் அண்ட் தி வாஸ்ப். ரிலீசிங் இயர் 2018 அண்ட் ஸ்டோரி டைம்லைன் 2018 தான். குவாண்டம் ரேலம டீப்பரா எக்ஸ்ப்ளோர் பண்ணுவாங்க இந்த மூவில. அண்ட் இந்த மூவியோட எண்டிங்ல பாத்தீங்கன்னா ஒரு ரொம்ப பெரிய ஷாக் ஒன்று காத்திருக்கும். அண்ட் இதுல 23rd நம்ம பார்க்க வேண்டிய மூவி வந்து அவெஞ்சர்ஸ் தி இன்ஃபினிட்டி வார். ரிலீசிங் இயர் 2018 அண்ட் ஸ்டோரி டைம்லைன் 2018 தான். தானோஸ் வந்து ஸ்டோன்ஸ் எல்லாத்தையுமே கலெக்ட் பண்ணி ஹாஃப் யூனிவர்ஸை வந்து எரேஸ் பண்ணிடுவாரு. இந்த மூவி வந்து ஒரு மேசிவ் ஹார்ட் பிரேக் மூவியா இருக்கும். அண்ட் இதுக்கு அடுத்து ரிலீஸ் ஆகிற மூவி தான் வந்துட்டு அவெஞ்சர்ஸ் எண்ட் கேம். ரிலீசிங் இயர் 2019 அண்ட் இதோட ஸ்டோரி டைம்லைன் பாத்தீங்கன்னா 2018 to 2023, அதாவது 5 இயர்ஸ்க்கான ஒரு ஸ்டோரி வந்துட்டு இந்த மூவில காமிச்சிருப்பாங்க. ஹீரோஸ் எல்லாருமே கம்பேக் பண்ணி ஒரு மிகப்பெரிய பிளான் ஒன்று பண்றாங்க. டைம் டிராவல் பண்ணி ஃபைனல் பேட்டில்ல வந்துட்டு யூனிவர்ஸை வந்து ரீஸ்டோர் பண்றாங்க. இதோட வந்துட்டு அவெஞ்சர்ஸோட இன்ஃபினிட்டிவ் சாகா வந்து ஒரு முடிவுக்கு வந்து வருது.